ஹலோ மக்களே, ஜூலை 31 சலங்கையோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கொட்டிருவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மெகா சந்தேசம் சீரியல் அவள் வருவாள சீரியல் போட்டுட்டு இருக்கோம். அதே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதே வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க நட்சத்திரா நல்ல பப்ல குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு சுயநினைவே இல்லாம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பசங்க வராங்க, இவங்க கிட்ட நட்சத்திராவே தப்பா நடந்துக்கலாம் அந்த மாதிரி வராங்க. பேசி இந்த பப்பை விட்டு வெளியே கூட்டிட்டு போய் பிரைவேட் லாட்ஜ் இருக்கு, அங்கேயே இந்த மாதிரி பப்பு இதெல்லாம் பார்ட்டி எல்லாம் நடக்கும் அந்த மாதிரி சொல்லி நம்ம நட்சத்திராவை ஏமாத்தி கூட்டிட்டு போறாங்க. இது எல்லாமே அவங்க ஃப்ரெண்டு திவ்யா பார்த்துட்டே இருக்கிறாங்க. உடனே இவங்க தப்பா இருக்கே, இவங்க யாரு என்னன்னே தெரியல, இவங்க நட்சத்திராவை தடுக்க பாக்குறாங்க. அந்த திவ்யா நட்சத்திராவை தடுக்க பாக்குறாங்க. ஆனா நம்ம நட்சத்திராவும் கேட்கிற மனநிலைமையிலே இல்ல. ஏய் நீ யாரு எனக்கு இதெல்லாம் சொல்ல, நான் பார்ட்டி பண்ணுவேன் என்ன வேணா பண்ணுவேன், நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா, நம்ம வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நட்சத்திராவே வழுக்க டைமா அவங்க ரெண்டு பேரும் எழுதிட்டு அந்த லாட்ஜ் எங்கன்னு தெரியாமலே போயிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல இருக்க பிரைவேட் லாட்ஜ்னு போறாங்க. உடனே நம்ம திவ்யா மனசு கேட்காம செரிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்றாங்க. இவங்க நட்சத்திராக்கு சுயநினைவிலே இல்லையே, ரொம்ப குடிச்சிருக்கா, அவளுக்கு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சுத்தி என்ன நடக்குது எது நடக்குதுன்னு எதுவும் தெரியல, அதனால தயவு செஞ்சு நீ அவளை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ மா, கட்டின புருஷன் என் பேச்சே கேட்க மாட்டா, நான் இப்ப நான் என்னமா பண்ணணும், அது அவளுக்கே தெரிஞ்சதுன்னா அவளே வீட்டுக்கு வருவா, நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இல்லைங்க, ரெண்டு பேர் யாருன்னே தெரியல கூட்டிட்டு போறாங்க, எனக்கு அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு, அவங்க ஏதாவது பண்ணிட போறாங்க, நட்சத்திராக்கு ஏதாவது நடந்துட போகுது, நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. இந்த நேரத்துல பூமி வராங்க. பூமி என்னாச்சு அப்படி என்னாச்சு சரி அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களும் இந்த மாதிரி நட்சத்திரா நிறைய குடிச்சிருக்கலாம், அவளுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல, அவன் ஃப்ரெண்டு சும்மா சொல்லிட்டு இருக்கான், இதெல்லாமே டிராமாவா தான் இருக்கும் பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே என்ன சரி பேசிட்டு இருக்க, நட்சத்திரா உன்னோட மனைவி, இனிமேல் அவளுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பு, இப்படி பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்க, நாளைக்கு ஏதாவது தப்பா நடந்தா அப்ப என்ன பண்ணுவ, இப்போ நீ போய் ஒழுங்கா நீ அவளை போய் கூட்டிட்டு வா, உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் உன்னோட மனைவியை பாதுகாக்க வேண்டியது உன்னோட கடமை, நீ போய் அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சரி, இன்னும் இவரும் பப்புக்கு போறாரு. இவரு நினைச்ச மாதிரியே அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம நட்சத்திரா அவங்க கூட சேர்ந்து அப்படி இப்படி டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறாங்க. உடனே நட்சத்திராக்கே டவுட் வருது. ஏய் நீ என்ன இது பிரைவேட் லாட்ஜ் பிரைவேட் பப்னு சொன்னா இங்க யாரையுமே காணும், நம்ம 3 பேர் மட்டும் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் வெயிட் பண்ணுங்கம்மா, இனிமேதான் வந்துட்டே இருப்பாங்க, இப்பதான் ஒருத்தரா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ சரி வாங்க பார்ட்டி பண்ணலாம்ல, டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு ஆன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. உடனே அவங்க 2 பேரும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து போதை இவங்களுக்கு தலைக்கேறிடுது நம்ம நட்சத்திராக்கு. உடனே இவங்க சோஃபால புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. நட்சத்திராவை தள்ளி விட்டுட்டு, ஏய் உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு என்ன தள்ளி விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொன்ன இவங்க அப்படியே கிட்ட கிட்ட நெருங்கி நெருங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது சோஃபால சென்டர்ல உட்கார வச்சு ரெண்டு பேரும் நெருங்கி நெருங்கி நம்ம நட்சத்திரம் நெருங்கி நெருங்கி அவங்க கிட்ட ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நெருங்கி நெருங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே அப்படியே பார்த்தா நம்ம அபூர்வா வீட்டுல களவாரிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி எப்பயுமே 2 சுருட்ட முடி விட்டுருப்பாங்கல்ல, அதை அப்படியே ஸ்டைலா விட்டுறதுக்காண்டி சீப்ல அந்த ஒரு சுருட்டியா விட்டுறதுக்காண்டி சீப்ல சீவிட்டு இருக்கிறாங்க, சுருட்டியா விட்டுறதுக்காண்டி. உடனே அபூர்வா தலை சீவிட்டு மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரூம்ல உட்காந்து. பூமி இதை வெளியே இருந்து பாக்குறாங்க. பூமிக்கு ஆல்ரெடி அந்த போலீஸ் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, நீங்க எப்படியாவது இந்த அபூர்வாவோட முடியை மட்டும் எடுத்துட்டு வாங்க, அப்ப நம்ம ஃபாரன்சி ரிப்போர்ட் மேட்ச் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அபூர்வா தலை வாரிட்டு அதுக்கடுத்து யாரோ நிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு பாப்பாங்க. சரி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போயிருவாங்க. உடனே போயிட்டு இவங்க பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ள நம்ம பூமி அங்க அபூர்வா ரூமுக்கு போய் உள்ள போய் அந்த சீப்பை எடுத்துட்டு வந்துருவாங்க. சீப்ல இருக்கிற முடியை மட்டும் எடுக்காம அந்த சுட்டியா இருக்குள்ள அது மொத்தமா முடி சீப்பை மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த சீப்போட வெளியே வந்துருவாங்க. ஏ அபூர்வா, இனிமேல் உன்னால மாட்டாம இருக்கவே முடியாதுடி, உன் நிலைமை இதோட முடிஞ்சது அவ்வளவுதான், என் அம்மாவை கொண்டது நீ தானே, இந்த ஒரு முடிய வச்சு நான் அப்பாக்கு நிரூபிக்கிறேன், அதுக்கடுத்து நீ காலத்துக்கும் ஜெயில தான் இருக்க போற, பாரு இது நடக்கதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் எல்லாம் பேசிட்டு அப்படியே சீப் எடுத்துட்டு வெளியே சேலைக்குள்ள மறைச்சு வச்சு எடுத்துட்டு வராங்க வெளியே. உடனே அப்புறம் பூமி அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே என்ன நீ ஏன் ரூம்குள்ள இருந்து வெளியே போற மாதிரி இருந்துச்சு, என்ன பண்ற, எதுக்கு நீ ஏன் ரூமுக்கு என்ன பார்க்க வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா நான் உங்க ரூமுக்கு உங்களை பார்க்க வந்தேன், நீங்க ரூம்ல இல்லைன்னு சரி எதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டேன், ஏன் இப்ப என்ன பிரச்சனை, சரி எதுக்கு என் ரூமுக்கு வந்த, ஆமா கையில என்ன வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. கையில எல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்களும் சமாளிக்கிறாங்க நம்ம பூமியும். உடனே
அதான் தெரியுதே என்ன வச்சிருக்க அப்படின்னு சொன்னோன்னா, சீப்பு எதுக்கு? ஆமா, என் ரூமுக்கு வந்து ஏன் சீப்பை எதுக்கு எடுத்துட்டு வந்த நீ அப்படின்னு சொல்லி அபூர்வா கேட்கவும் நம்ம பூமி சமாளிக்கிறதுக்கு, அது ஒன்றும் இல்லை சித்தி, என் ரூம்ல என்னோட சீப்பை எங்க வச்சேன்னு தெரியல, காணும், உடஞ்சு போச்சு, சரி அதான் உங்க சீப்பை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன், இதுல என்ன தப்பு இருக்கான் சித்தி அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ அப்படியா, குடுமா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீப்பை, ஒருத்தவங்க யூஸ் பண்ண சீப்ல இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாதுமா, ஏன் உனக்கு தெரியாதா? அதுவும் இல்லாம பாரு அந்த முடி எல்லாம், அந்த சீப்ல எவ்வளவு முடி இருக்குன்னு சொல்லிட்டு அதை கொடு அப்படின்னு சொல்லி, இப்படி முடி இருக்கிற சீப்பை எடுத்தா வந்து குடும்பத்துக்கு ஆகாதுமா, முதல்ல அந்த சீப்பை கொடு, உனக்கு வேற யார்கிட்டயாவது போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. உடனே பூமியும் கோவத்துல வந்துடுறாங்க. உடனே அபூர்வா பூமி போனதுக்கு அப்புறம் சொல்றாங்க, ஏய் நீ கேடினா நான் ஜகஜாத கில்லாடிடி, என்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? உன் ஐக்கியூ லெவல் இந்த லெவல் இருந்தா நான் இந்த அபூர்வோட ஐக்கியூ லெவல் வானத்து வர இருக்குண்டி, என்கிட்டே உன் சில்மிசத்தை காட்டிட்டு இருக்கிறியா? இந்த முடியை அப்படியே எடுத்து இதை ஃபாரன்சி ரிப்போர்ட்டுக்கு கொடுத்து உன் அம்மாவை கொண்டது, அந்த சோபா சந்திரவை கொண்டது நான் தான் நிரூபிக்கலான்னு, மாமா கிட்ட நிரூபிக்கலான்னு பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா? அதை நான் விடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கேன், அது எப்பவும் விட மாட்டேன்டி. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இது பண்ணுவேன். இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அபூர்வாவோட ஒரு முகத்தை தான் பார்த்துருக்குறாங்க, இன்னொரு முகத்தை பார்த்தாங்க யாருமே தாங்க மாட்டாங்கடி, அவ்வளவுதான். நான் உன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும். இத்தனை வருஷம் இந்த கொலை வழக்குல இருந்து தப்பிச்ச எனக்கு இன்னும் இப்போ நீ இந்த கேஸை திரும்பி ஆரம்பிச்சா நான் மாட்டிடுவேனா? எனக்கு தெரியும்டி என்னைய காப்பாத்திக்க அப்படின்னு சொல்லி பூமி போனதுக்கு அப்புறம் இவங்களா அபூர்வா தனியா பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் பூமி எப்படி நான் தோக்கடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி. அங்க அப்படியே பார்த்தா பப்ல பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் நட்சத்திரா கிட்ட நெருங்கி வந்து நட்சத்திரா கிட்ட வந்து தப்பா நடந்துக்கலாம்னு வராங்க. அப்பதான் நம்ம ஹீரோ என்ட்ரி வராரு. வேற யாரு, நம்ம செரிதான். அப்படியே ரெண்டு பேரும் அட்ட டயத்துல ஒரே இதுல அப்படியே கழுத்தை நெரிச்சு தூக்குற மாதிரி தூக்கி பலர்னு அடி கொடுக்குறாரு. உடனே டே சரி வந்துட்டான், சரி பாரு, சரி இவங்க ரெண்டு பேரும் என்ன டார்ச்சர் பண்றாங்க, என்ன வீட்டுல என் அம்மா கிட்ட சொல்லுவேன்னு மிரட்டிட்டேன், என்கிட்டே வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ வந்தாச்சு நம்ம இங்க குடி போதையில நட்சத்திரம் வந்து உளறிட்டு இருக்கிறாங்க. நம்ம செரியோ வந்து இவரை லெஃப்ட் ரைட் வாங்குற மாதிரி ரெண்டு பேரும் அட்ட டயத்துல சும்மா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹே சூப்பர் சூப்பர் சூப்பர், அப்படிதான், குத்து, இங்க குத்து, அங்க குத்து, இப்படி குத்து, இப்படி அடி, அப்படி அடி அப்படின்னு சொல்லி இவங்க மேல இருந்து அந்த சோஃபா மேல ஏறி நின்று கத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அடிதடி நடக்கிறத. உடனே அவங்களும் நம்ம செடியை அட்டாக் பண்ணலான்னு வராரு. ஆனா நம்ம செடியோ தப்பிச்சு ஓடி அவங்களுக்கு வந்து நல்ல சரியான பாடம் புகட்டி கொடுக்குறாங்க. ஏண்டா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்டாட்டி மேலே கை வைப்பீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் அடிக்கிறாங்க. கடைசி பார்த்தா ரெண்டு பேரும் அட்ட டயத்துல நம்ம செடியை அட்டாக் பண்ணலான்னு வராங்க. அந்த நேரத்துல நம்ம செடி வந்து ஒருத்தர் அடிச்சு தள்ளி விட்டுறாரு. டே அடிடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. போடா நானும் அடிக்க மாட்டேன்டா, குத்திட்டான், வயிறெல்லாம் வலிக்குதுடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இங்க இருந்து தப்பிச்சு செடிகிட்ட இருந்து தப்பிச்சு அங்க அப்படியே ஓடி போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா நட்சத்திரா, தேங்க்ஸ் சரி, இன்னைக்கு நீ மட்டும் இல்லைன்னா நான் இந்த நட்சத்திராவோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. நீ ஒரு ஸ்வீட்டான ஹப்பி, நான் தான் பேட் ஒய்ஃப், நான் தான் ஒரு கெட்ட மனைவி, ஆனா நீ நல்ல புருஷன் அப்படின்னு சொல்லி இவங்களை பாராட்டிட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம இப்ப எங்க போறோம்னு இவங்க பாட்டு வளரிட்டே இருக்கிறாங்க குடிச்சிட்டு. அடுத்து பார்த்தா சரி வீட்டுக்கு தான் வா நட்சத்திரா, வீட்டுக்கு போகலாம், இங்க இவ்வளவு நேரம் இருந்தாச்சுல, வா வீட்டுக்கு போகலாம், வீட்டுல எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்கல்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நீ இன்னைக்கு என்ன கரெக்டான நேரத்துல வந்து காப்பாத்திருக்க சரி, தேங்க்யூ சோ மச், யூ ஆர் சூப்பர் ஹீரோ, நீ தான் ஒரு குட் ஹஸ்பண்டா நடந்திருக்கிற. ஆனா நான் தான் உனக்கு எப்பவுமே ஒரு குட் ஒய்ஃபா நான் நடந்ததே இல்லை, நல்ல மனைவியா நான் இருந்ததே இல்லை. ஆனா நீ எனக்கு நல்ல கணவரா நல்ல புருஷனா இருந்திருக்க, நீ இப்ப எனக்கு உயிரையே காப்பாத்திருக்க, இப்போ நல்ல வேலை நீ கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. சரி வா வீட்டுக்கு போலாம்னு சொல்லி காருக்குள்ள ஏத்தி போட்டு இங்க வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இங்க அப்படியே நம்ம ககன் வீட்டுல பார்த்தா பெரிய பிரளயமே நடக்குது. வேற என்ன, தாராவும் துருவும் போய் அங்க நம்ம சாரதா வீட்டுல ககன் வீட்டுல போய் பிரச்சனையை ஏழரை கூட்டுறதுக்கு தான் அங்க போயிருக்கிறாங்க. என்ன தைரியம் இருந்தா அதாவது துரு வந்து கேக்குறாரு, நீங்க என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இன்னும் 2 மாசத்துல இன்னும் 1 மாசத்துல கல்யாணத்தை வச்சுட்டு இன்னும் நீங்க உங்க எக்ஸ் ஒய்ஃபு கிட்ட டிவோர்ஸும் வாங்க மாட்டீங்க. அதோட மட்டும் இல்லாம அவங்கள பாக்குறதுக்காக அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றதும் நீங்க அந்த பூமி வீட்டுக்கு போறதும் இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இதெல்லாம் நீங்க எதுக்கு பண்றீங்க? வேணும்னு பண்றீங்களா இல்ல எதுக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்போ நீங்க என்ன உத்தேசத்துலதான் இருக்கிறீங்க? நான் உங்க தங்கச்சி காலத்துல
தாலி கட்டணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து என்னோட தங்கச்சிக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். என் தங்கச்சிக்கு உங்களை பிடிச்சதுனாலதான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனா நீங்க என் தங்கச்சிக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? என் தங்கச்சிய கஷ்டப்படுத்தி ஏமாத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்க என்னதான் முடிவுல இருக்கிறீங்க? எனக்கு இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி துரு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. அடுத்து பார்த்தா தாரா, இங்க நீங்க என்னதான் பண்ண போறீங்க? எதுக்காக நீங்க அந்த பூமி வீட்டுக்கு போனீங்க? இன்னைக்கு யார கேட்டு போனீங்க? நான் வந்து இது என்னோட குடும்பம், நான் இந்த வீட்டோட மருமக, நீங்க என்னோட ஹஸ்பண்ட் நினைச்சு என் மனசளவுல வாழ ஆரம்பிச்சுட்டேன். ஆனா நீங்க இன்னும் அந்த பூமியை மறைக்காம நீங்க அந்த பூமியை பார்க்க போயிருக்கிறீங்க. நீங்க இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க? உங்களுக்கு உங்க தங்கச்சி வாழ்க்கை மேல அக்கறையே இல்லையா? இல்ல என் மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையா? நீங்க தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன திரும்பி கூட பார்க்காம திரும்ப அந்த பூமியை பார்க்க எதுக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தாரா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து சாரதா இடையில பேசுறாங்க. தாரா, நான் சொல்றது கேளுமா அப்படின்னு சொல்றாங்க. அத்தை, ஒண்ணு நீங்க பேசாதீங்க, நான் உங்களை எதிர்த்து பேசணும்னு நினைக்கல. ஆனா உங்க பையன் நடந்துக்கிறது சுத்தமா சரியில்லை. நீங்க ககன் எதுக்கு அந்த வீட்டுக்கு போகணும்? நீங்க சொல்லி போனானா இல்ல ககனா போனானா? எதுக்கு போனா? எந்த விஷயத்துக்காக போனோம்? இப்ப எனக்கு 2ல 1 தெரிஞ்சாக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இவரு வந்துட்டு நம்ம பூரியும் இருந்துட்டு அழுதுட்டே இருக்கிறாங்க ஒரு மாதிரி. உடனே துரு வந்து சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க அவங்கள எப்ப டிவோர்ஸ் பண்றீங்களோ அப்பதான் நமக்கு கல்யாணம். அதாவது நான் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணணும்னா நீங்க பூமியை டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கினீங்களா இல்லைன்னு கேக்குறாங்க. சைன்லாம் இன்னும் போடல, வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஆமா, எதுக்கு நீங்க முதல்ல இன்னைக்கு அந்த பூமி வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவ என்கிட்ட ஒரு சைன் வாங்குறதுக்காக வர சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சைன் பண்ணிட்டீங்களா? இல்ல இன்னும் பண்ணல. அப்ப இதுதான் சமயம், கரெக்டான சமயம்னு சொல்லி தாரா வந்து சொல்றாங்க. நீங்க அந்த பூமி இதுல உங்ககிட்ட சைன் கேட்கறல, அதுல சைன் பண்ணணும்னா அதே மாதிரி நீங்க பூமி கையில இருந்து டிவோர்ஸ் பேப்பர்ல முதல்ல சைன் வாங்குங்க, அப்பதான் நான் அதுல சைன் பண்ணுவேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் கரெக்டான சமயம். அந்த பூமியும் உங்களுக்கு டிவோர்ஸ் தர மாதிரி டிவோர்ஸ் தரேன்னு ஏமாத்திட்டு இருக்கா. நீங்க வந்து அந்த ஏதோ ஒரு இதுல உங்களுக்கு இப்போ பூமிக்கு வந்து உங்களோட தேவை இருக்கு, நீங்க எதுலயோ கையெழுத்து போட்டாதானே அவளுக்கு காரியம் நடக்கும். அதே மாதிரி நீங்களும் பூமியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் உனக்கு இதுல சைன் பண்ணணும்னா நீ எனக்கு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுங்கன்னு நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு உங்க தங்கச்சி மேல அன்பு இருக்கா இல்லையா, இல்ல பாசம் இருக்கா இல்லையா, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? உங்க பூரணிக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாண மேடை வர நின்னு போய் வந்து கல்யாணம் நின்னு போயிருக்கு. இப்ப 2வதா என் அண்ணனும் உங்க தங்கச்சியும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. அவங்கதான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு ஊர் உலகத்துக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்பவும் உங்க தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சுன்னா பாதிப்பு எங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தான். அடுத்து பூர்ணி உயிரோட இருப்பாளா? அவளை எல்லாரும் என்ன பேசுவாங்க? இவ ஒரு ராசி கட்டவான்னு சொல்ல மாட்டாங்க. இவள்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு பூர்ணியை தான் தப்பா பேசுவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் முடிவை உங்க கையிலே கொடுத்துட்றேன்னு சொல்லி தாரா வந்து இந்த மாதிரி எமோஷனலா, அதாவது நீங்க டிவோர்ஸ் பண்ணுன்னு சொன்னா நீ கேட்க மாட்ட, உன்னோட வீக் பாயிண்ட் எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட தங்கச்சி தானே உனக்கு உன்னோட வீக் பாயிண்ட், அதனால அவளை வச்சே காரியத்தை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க அப்படின்னு சொல்றேன். எனக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் முக்கியம், எனக்கு என் தங்கச்சி நல்லா இருக்கணும், அவளோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், என் தங்கச்சி சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன, நீங்க அப்போ பூமி கிட்ட வந்து சைன் பண்றதுக்கு முன்னாடி டிவோர்ஸ்ல முதல்ல சைன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் பேசுறேன், நான் சீக்கிரமே பூமி கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் எனக்கு வேணும், நான் இது என்னோட குடும்பம்னு நினைச்சு வாழ ஆரம்பிச்சுட்டேன். அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட அன்பா இருந்து, என்கிட்ட பாசமா இருந்து, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க என்னைய நீங்க பாத்துக்க ஆரம்பிச்சாலே போதும், எல்லாமே முடிஞ்சிரும். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அதை மறந்து என் கூட சந்தோஷமா நீங்க வாழ பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இவங்க கிட்ட வந்து ககன் கிட்ட வந்து நம்ம தாரா பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அப்படியே பார்த்தா இங்க நைட்டு ஒரு வழியா அவர் வந்து நம்ம சரி வந்து நட்சத்திராவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வராரு. உடனே வீட்டுக்குள்ள வந்தோடனே, சரி உனக்கு என் மேல பாசம் இருக்கா இல்லையா, ஏன் நட்சத்திரா உனக்கு என்ன ஆச்சு, நீ குடிச்சிருக்கியா, பாசம் எல்லாமே இப்ப நான் வந்து நான் அந்த இடத்துல இருந்து இப்ப நான் உன்னை கூட்டிட்டு வந்தேனா கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இனி ஏன் நடக்க வச்சு கூட்டிட்டு போற, என்ன நீ தூக்கிட்டு போ வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு குடி போதையில உளறிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் வாசல்ல இருந்து காரை விட்டு இறங்கி அப்படியே தூக்கிட்டு வர்றாரு வீட்டுக்குள்ள, அப்படியே குழந்தைய தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இத வந்து மருதாணியில வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உடனே திரும்பி பாக்குறாங்க, ஐயோ இது இந்த கூத்த கேட்க யாருமே இல்லையா, இங்க என்ன நடக்குது, ஐயோ அம்மா சீக்கிரம் வாமா, ஏமா
அபூர்வா ஏமா எங்கம்மா இருக்க, அபூர்வா அபூர்வான்னு சொல்லி ஏலம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன சித்தி என்ன ஆச்சு, இப்ப எதுக்கு ஏலம் போட்டுட்டு இருக்கா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்ப என்ன கூப்பிட்டு பேரை சொல்லி ஏலம் போட்டுட்டு இருக்காங்க, அங்க பாருமா அங்க என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி அங்க பாக்குறாங்க. உடனே நட்சத்திரா வராங்க. நட்சத்திரா நம்ம செரி தூக்கிட்டு வராரு. ஏய் நட்சத்திரா உனக்கு என்ன ஆச்சு, ஏய் சரி என்னடா பண்ணி வச்சிருக்கா, ஐயோ அத்தை அவ நல்லா குடிச்சிருக்கா, இப்பதான் நான் அவளை இது பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உன்னை வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க மம்மி, தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க, என்னோட சரி என்னோட டார்லிங், என்னோட செல்லம், என்னோட செல்ல ஹஸ்பண்ட், என்னோட கியூட் ஹஸ்பண்ட், ஒரு நல்ல ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு நீங்க செரி கிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி உளறிட்டு இருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியுமா மம்மி, சரி என்னை எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து இப்ப காப்பாத்திருக்கான்னு, அவன் மட்டும் காப்பாத்தலன்னா நான் இப்ப உங்க முன்னாடி இப்படி நிக்கவே முடியாது. தேங்க்யூ செரி, லவ் யூ டார்லிங் அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டு கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது குடிச்ச போதையில என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாம செரிய புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து நீ அம்மா கிட்ட எல்லாம் பேசாத சரி, அம்மா சரியான வேஸ்ட், அவங்க சரியான லூஸ், நம்ம ரூமுக்கு போலாம் சரி, எனக்கு தூக்கம் வருது, வா நம்ம ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து ஏய் நட்சத்திரா நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா, நீ யார் கூட இருக்கன்னு உனக்கு தெரியுதா, இதெல்லாம் தெரிஞ்சு பண்றியா இல்ல தெரியாம பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி இவங்க வேற மிரட்டிட்டு இருக்கிறாங்க. உடனே அதெல்லாம் எதுவுமே கேட்காம வாயை மூடுறீங்களா இல்ல, நான் என்னோட ஹஸ்பண்டோட சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு எப்பவுமே பிடிக்காது, சரி நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே இவங்களுக்கு வயிறு எரியும், நீ அவங்க கிட்ட எல்லாம் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே சரி முதல்ல அவளை இறக்கி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அத்தை, இப்போ அவ நல்லா குடிச்சு போதையில இருக்கிறா, இப்ப இந்த நேரத்துல நீங்க சிம்பிளா நீங்க வழிய விட்டீங்கன்னா நான் போய்கிட்டே இருப்பேன், அதை விட்டுட்டு தேவையில்லாம என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அடுத்து வர்ற பிரச்சனையை நீங்க தான் பாத்துக்கணும், நான் மாமான்னு ஒரு வாட்டி சத்தம் கொடுத்தா போதும், அடுத்து கீழே மாமா நட்சத்திராவோட இந்த நிலைமையை பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், நட்சத்திராக்கும் கிளிவிலும் உங்களுக்கும் கிளிவிலும், நட்சத்திரா குடிச்சிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா மாமா என்ன பண்ணுவார்னு உங்களுக்கே தெரியாதா, அதுவும் இல்லாம பொண்ணை இப்படிதான் வளர்த்திருக்கியாடி லட்சணம், பொண்ணை இப்படிதான் குடிக்க அனுப்பிச்சிருக்கியாடி அப்படின்னு சொல்லி அடுத்து உங்களையும் கிளியும் கிளிப்பாங்க. அதோட மட்டும் இல்லாம நான் பாட்டு ரூம்குள்ள போய்கிட்டு இருந்தேன், என்னை தேவையில்லாம வழுக்கட்டாயமா புடிச்சு இழுத்து வைக்கிறாங்க, நான் மாமா கிட்ட சொன்னேன்னா அடுத்து என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியாதாத்த அப்படின்னு சொல்லி இவர் ஒரு சரச்சந்திரா பேரை சொல்லி அப்புறம் பயன்படுத்தி வைக்கிறாங்க. உடனே நம்ம மருதானியில இருந்துட்டு அப்புறம் கிட்ட அம்மா நீ இப்போதைக்கு வாய மூடுமா, இந்த சரி ஏதாவது செஞ்சிட போறான், நட்சத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சு பண்றாளா தெரியாம பண்றாளான்னு தெரியலையே, ஐயோ இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி இவங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா பூமி உள்ள வராங்க. உடனே பூமி உனக்கு தான் நான் உண்மையில தேங்க்ஸ் சொல்லணும் பூமி, ஏன் என்ன சரி உன்னாலதான் இன்னைக்கு நான் நட்சத்திரா மனசுல இடம் பிடிச்சிருக்கேன், நட்சத்திரா என் மனப்பூர்வமா அவன் ஹஸ்பண்டா ஏத்துக்கிட்டா, இங்க பாரு நானும் நட்சத்திரம் இப்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கேன்னு அதுக்கு நீதான் காரணம், நீ மட்டும் கரெக்டான நேரத்துல சொல்லலைன்னா நான் அங்க போயிருக்கவே மாட்டேன், நட்சத்திராவும் நான் காப்பாத்தி இருக்க மாட்டேன், நட்சத்திராவும் என்னோட காதலை புரிஞ்சிருக்க மாட்டான், இப்ப நாங்க 2 பேரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நீதான் காரணம், தேங்க்யூ பூமி அப்படின்னு சொல்ல உங்களை இப்படி பார்க்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, சரி இதே மாதிரி நீங்க எப்பவுமே சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. உன்னை இதுக்கெல்லாம் நீதான் காரணமா, உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாருடி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அப்புறம் திட்டிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா இந்த பூமியை நீ இந்த வீட்டை விட்டு அனுப்புவேன்னு பார்த்தா இந்த பூமிக்கு நீ ஆப்பு வைப்பன்னு நினைச்சா இந்த பூமி என்னமா உனக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கா, இப்ப என்னமா நட்சத்திரா நம்ம பொண்ணு நம்ம சொல்றதே கேட்காம அந்த செடி பின்னாடி போய்கிட்டு இருக்கா, இப்ப நம்மளாலே எதுவுமே பண்ண முடியலையே, ஐயோ இப்ப ராத்திரி வேற 2 பேரும் ஒன்னா இருக்க போறாங்களா, ஐயோ என்னம்மா நீ நட்சத்திரக்கு வேற கல்யாணம் எல்லாம் பண்ணலான்னு பகல் கனவு கண்டுகிட்டு இருந்தியம்மா, அதுல எல்லாம் மண்ணா விழுந்துரும் போலையே, இப்ப என்னமா பண்றது, சித்தி நீ வாய் மூடுறியா என்ன அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு திட்ட போட்டுட்டு அடுத்து இப்ப வாச்சு திருந்திக்கோ, உன் பொண்ணாவது புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பூமி பேசிட்டு இருப்பாங்க. நட்சத்திரா இப்பதான் செரியோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு செரி கூட சந்தோஷமா வாழ நினைச்சுக்கிறா, இதே மாதிரி நீ திருந்தி வாழ, அதுதான் உனக்கு நல்லது, திரும்பி யாரை பிரிக்கலாம் யார் குடும்பத்தை அழிக்கலாம்னு சுத்திக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லி அட்வைஸ போட்டுக்கிட்டு நம்ம பூமியும் போறாங்க. அடுத்து பார்த்தா மார்னிங் விடியுது. நம்ம நட்சத்திரா தான் இங்க பெட்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா இவங்க அப்படியே பெட்ல தூங்க வர வச்சிருப்பாங்க, தூங்க வச்சுட்டு அப்படியே போர்வை எடுத்து போத்திட்டு அப்படியே போவாரு நம்ம சரி. உடனே கையை பிடிச்சி இழுப்பாங்க நம்ம நட்சத்திரா, செடியை பிடிச்சி இழுத்து சரி எங்க போற நீ இங்கேயே தூங்கு, சரி நீ இப்ப ரொம்ப இதா இருக்கல போதையா இருக்கல, நான் அங்க வெளியே போய் நான் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ எதுக்கு வெளியெல்லாம் போய் தூங்கணும், நீ இங்கே இதே ரூம்ல தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் கீழே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி எதுக்கு நீ கீழெல்லாம் தூங்கணும், நீ கீழெல்லாம் ஒன்னும் தூங்க வேண்டாம், நீ மேலேயே தூங்கு, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே,
நீ எதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா பக்கத்துல தானே படுக்கணும், நீ எதுக்கு வேற எங்கேயோ போய் படுக்கிற, நீ ஏன் பக்கத்திலே படு, வா சரி நீ இங்கே தூங்கு, நீ இன்னைக்கு என் உயிரெல்லாம் காப்பாத்திருக்க, நீ இன்னைக்கு என்னை அந்த அடியாள் கிட்ட இருந்தெல்லாம் காப்பாத்திருக்க, நானும் ஒரு நல்ல ஒய்ஃபா நடந்துக்கணும்ல, நீ இங்கே படு என் பக்கத்திலே படு அப்படின்னு சொல்லி கிட்ட இழுத்து வச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையாதான் நட்சத்திரம் சொல்றியா, உண்மையாதான் சொல்றியா, இது தெரிஞ்சு சொல்றியா இல்ல தெரியாம சொல்லிட்டு இருக்கேன், நான் இங்க படுக்கலாமா, உன் பக்கத்துல படுத்தா உனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் மாத்தியெல்லாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டேன், சரி நீ என் பக்கத்துல படுவா அப்படின்னு சொல்லி பக்கத்துல படுத்திருப்பாங்க. காலையில பார்த்தா நட்சத்திரம் செரி மேல கைய போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. உடனே எந்திரிச்சு பார்ப்பாங்க. உடனே எந்திரிச்சு பார்த்தாலும் கத்திடுவாங்க. பக்கத்துல செரி படுத்திருக்கிறத பார்த்தாலும் கத்திடுவாங்க. கத்திட்டு செரி ஒரு எட்டி மிதிச்சிருவாங்க. உருண்டு போய் கீழே விழுந்துருவாரு நம்ம செரி. உடனே நட்சத்திரம் உனக்கு என்ன ஆச்சு, நைட்டு தானடி அப்படி பாசம் பேசிட்டு இருந்தா, இப்ப என்னடி எட்டி உதைக்கிற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. டே சரி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் பக்கத்துல படுப்ப, யாரு கேட்டுடா படுத்த, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அம்மா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. உடனே நட்சத்திரம் உனக்கு என்ன பைத்தியமா, நைட்டு நடந்ததெல்லாம் மறந்து போயிட்டியா, இங்க பாரு, நீ நைட்டு ஆபத்துல இருந்து நான் உன்னை காப்பாத்தி உன்னை பப்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு எனக்கு நல்ல மிதி கொடுத்துருக்கடி நீ போனே அப்படின்னு சொல்லி இவரை சொல்லிட்டு இருப்பாரு. இது நான் பப்புக்கு போனதெல்லாம் சரிதான், என்னமோ நீ காப்பாத்துறீங்க, நீ என்ன பெரிய ஹீரோவா, டே நீ எல்லாம் ஒரு கதைக்கும் நீ லாய்க்கே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதில் நீ என்னை காப்பாத்துற, இதை நான் நம்பணும். நைட்டு நான் பப்புக்கு போனது உண்மைதான், குடிச்சது உண்மைதான், நைட்டு நான் தான் காரை ஓட்டிட்டு வீட்டுல தூங்கியிருப்பேன். நீ என்ன புதுசா ஒரு கதையை கிரியேட் பண்ணி அப்படியே என்னைய நம்ப வச்சு நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன் பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கேன், அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது, சும்மா வீணா பகல் கனவு கண்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே அபூர்வா அம்மா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. அபூர்வாவும் மருதாணியில வீட்டுக்குள்ள வராங்க, ஒரு ரூம்குள்ள வராங்க. நட்சத்திர ரூம்குள்ள உடனே அத்தை நீங்களாச்சும் உண்மையை சொல்லுங்க, நைட்டு என்ன நடந்தது, நைட்டு இவ பப்புக்கு போனா, நான் தானே இவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன், அதுக்கடுத்து கீழே கூட உங்க முன்னாடி இவ என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் சொல்லுங்க, இவ என்ன நைட்டு பப்புல அதாவது தண்ணி அடிச்சிருக்கும் போது என்னெல்லாம் சொன்னேன், இப்ப என்ன எல்லாமே மறந்து போச்சு, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, நைட்டு என்ன நடந்துச்சுன்னு முதல்ல இவளுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லும் போனே அபூர்வம் நம்ம மருதநிலைக்கு கண்ணை கட்டுறாங்க. நட்சத்திரம் பழசெல்லாம் மறந்து போயிட்டா, இப்ப அவளுக்கு எதுவும் ஞாபகப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு, என்ன பேபி என்ன ஆச்சு, இப்ப என்ன நடந்துச்சு, நைட்டு நீ பப்புக்கு போன, குடிச்ச, திரும்ப நீயே தானே கார் ஓட்டிட்டு வந்த, ஐயோ அம்மா என்ன இப்படியெல்லாம் நடிக்கிறீங்க அத்தை, நீங்களும் எனக்கு ரிவர்ஸ் அடிக்கிறீங்களா, இந்த நட்சத்திரா தான் போய் சொல்றான்னு பார்த்தா என்ன நீங்களும் அடுத்து அப்படியே கதையை மாத்தி சொல்றீங்க, இவதான் ஃபுல்லா குடிச்சு போதையில தானே இருந்தா, இவ பிரச்சனையில இருந்தா, நான் தானே போய் காப்பாத்திட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம செடியோ திரும்ப சொல்றாரு. டேய் வாய மூடு, நீ எல்லாம் ஒண்ணு என்னை காப்பாத்தி இருக்க மாட்டேன், எனக்கு தெரியும், நைட் என்ன நடந்துச்சு மருதானியில நீ சொல்லு. ஐயோ அம்மா நீ நைட்டு நல்லா குடிச்சிட்டு போதையில நீதான் காரை ஓட்டிட்டு வந்த, வீட்டுக்குள்ள இப்படியே தள்ளாடி நடந்து வந்த, நீ இப்படி நடந்து கட்டுறாங்க. உடனே நட்சத்திரா இவங்க பொய் சொல்றாங்க, இவங்க சொல்றத எதுவும் நம்பாத, டேய் நீ தாண்டா பொய் புழுகு, நீ வாய் திறந்தாலே நீ தான் பொய் சொல்லுவ, நீ என்ன அப்படியே என் மனசுல இடம் பிடிக்கலான்னு கனவு கண்டுட்டு இருக்கிற, இந்த ஜென்மத்துல நான் உன் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன், அதுக்கு என் உயிரை கூட விடுவேனே தவிர உன் கூட சேர்ந்து வாழ்வேன் நீ கனவுல கூட நினைக்காத, நான் என்னைக்கும் உனக்கு பொண்டாட்டி ஆக மாட்டேன், நீ எப்போ எனக்கு புருஷனும் ஆக முடியாது, இந்த ஜென்மத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுங்கிறது நடக்கவே நடக்காது, அப்படி ஒருவேளை நான் கூட சேர்ந்துதான் வாழணும்னா அப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை, நான் தூக்கு போட்டு செத்துருவேன், இதுக்கு அடுத்து இந்த மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி இவங்க சண்டை போட்டு கத்திட்டு இருக்கிற இந்த நேரத்துல பூமி என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள வராங்க. பூமி நீயாச்சு நடந்த உண்மையை சொல்லு பூமி, இவளுக்கு எல்லாமே படசெல்லாம் மறந்து போச்சு, இவங்க எல்லாரும் மாத்தி பேசுறாங்க, அப்படி நைட்டு என்ன நடந்துச்சு பூமி சொல்லு அப்படின்னு. நைட்டு என்ன நட்சத்திரா பப்புக்கு போனா, குடிச்சிட்டு வந்தா, நீ தான் அவளை எங்க இருந்தோ காப்பாத்தி கூட்டிட்டு வந்த, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அப்படியே இவன் என்னை காப்பாத்தி தூக்கிட்டு வந்துட்டாலும் இதெல்லாம் நடக்கிறதா, சும்மா ஏதாவது அளந்து விட்டுட்டு இருக்காத, இந்த பூமி எப்பவுமே உன் கட்சின்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த பூமியும் செரிக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவ, செரி என்ன செஞ்சாலும் எது செஞ்சாலும் சும்மா அவன் தப்பை செஞ்சாலும் நீ செரிக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், சும்மா 2 பேரும் என்ன புதுசா கதையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களா, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, தயவு செஞ்சு எல்லாரும் இந்த ரூமை விட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் அப்படியே நம்ம நட்சத்திராவை தாங்கி பிடிச்சிட்டு பேபி நீ எதுக்கும் கவலைப்படாத பேபி, சரி வா நம்ம வெளியே போலாம்னு சொல்லி வெளியே கூட்டு போறாங்க. உடனே என்ன சரியாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அபூர்வாத்தை அப்படியே பிளேட்டை மாத்தி சொல்றாங்க, நான் தானே அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன், நைட்டு என்கிட்ட எவ்வளவு அன்பா பாசமா பேசிட்டு இருந்தா, இப்ப பாரு
திருப்பியும் வந்து முருங்கை மரம் ஏறியாச்சு. இனிமேல் பேய் முருங்கை மரம் ஏறின மாதிரி ஏறிட்டா. இனிமேல் என்ன பண்ண? இனிமேல் நான் தப்பே செய்யலன்னு நான் எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னு கேட்க, ஏய் ஏதோ ஒரு பொண்ணு தானே உனக்கு கால் பண்ணான்னு சொன்ன, அவளை கால் பண்ணி திரும்ப அவளை இந்த வீட்டுக்கு வர சொல்லு, இல்ல நீயே போய் அவகிட்ட என்ன நடந்துச்சுன்னு உண்மையை வந்து சொல்லு, அப்போ நட்சத்திரம் நம்ப போறா அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கரெக்டான ஐடியா, சரி நான் இப்பவே பண்றேன், இப்பவே போய் நான் அந்த பொண்ணை, அந்த திவ்யாவா யாரு அந்த பொண்ணை போய் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இவரும் வந்து திவ்யாவை பாக்குறதுக்காக கிளம்புறாரு. இங்க அப்படியே பார்த்தா நம்ம ககன் வீட்டுல வந்துட்டு காலையில ஆபீஸ் கிளம்புறதுக்காக சாப்பிட்றதுக்காக உட்கார்றாரு. வந்து அம்மா சீக்கிரம் டிஃபன் எடுத்துட்டு வாங்கம்மா, எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகுது, சீக்கிரம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா பூர்ணி, அம்மா எனக்கும் பசிக்குதுமா, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க, இதோ வரேன் அப்படின்னு சொல்லி இவங்க உப்புமாவும் சாம்பாரும் பண்ணியிருக்கிறாங்க. அதை எடுத்துட்டு வரலான்னு வராங்க. உடனே நம்ம இவங்க கதவுக்கு பின்னாடியில இருந்து தாரா வரா. அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இல்லம்மா ககன் ஆபீஸ் போகணும்ல, அவனுக்கு லேட் ஆயிடுச்சு, அவனுக்கு பிடிச்ச உப்புமாவும் சாம்பாரும் பண்ணியிருக்கிறேன், அதான் சீக்கிரம் எடுத்துட்டு போகணும், இதை நீ எடுத்துட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அத்தை, உங்களுக்கு நீங்க இனிமேல் இந்த வேறையெல்லாம் பண்ண வேண்டாம். முதல்ல ககனை என்கிட்ட இருந்து பிரிக்கலாம் நீங்க கனவு காணாதீங்க. உங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு உங்க பூமியை தான் ரொம்ப பிடிக்கும், உங்க பூமி பழைய மருமக பூமியை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். ஆனா நீங்க பண்றதெல்லாம் சுத்தமா சரியே இல்லை. நீங்க எப்படியாச்சும் அந்த ககனம் பூமியை சேர்த்து வைக்கணும்னு நீங்க பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறீங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதுக்காக இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, உப்மால ஃபுல்லா வந்து உப்பள்ளி போட்டுறாங்க. அடுத்து சாம்பார்ல ஃபுல்லா மிளகாத்த பொடி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் இல்ல, அப்படி குபுன்னு தட்டிடுறாங்க, பாட்டிலோட தட்டிடுறாங்க. தட்டிட்டு கிண்டி வைக்கிறாங்க. உடனே இத போய் எடுத்துட்டு இப்போ உங்க பையனுக்கு பரிமாறுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னுமா நீ பண்ணி வச்சிருக்கிற இந்த சாப்பாடு எப்படிமா அவன் சாப்பிடுவான், இதுல இவ்வளவு உப்பு இவ்வளவு காரம் எப்படிமா அவன் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி, நீங்க முதல்ல போய் வைங்க அத்தை. இல்ல இதெல்லாம் என்னால வைக்க முடியாது, என் பையன் பசியா இருக்கான், அவனுக்கு போய் நான் இப்படி ஒரு சாப்பாடை நான் போய் கொடுக்கறதா? ஐயோ அத்தை, நானும் உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன், அந்த பூமியை வந்து பார்க்காதீங்க, பேசாதீங்க, அந்த பூமியை வந்து ககனை வந்து பார்க்க சொல்லாதீங்க, பேச சொல்லாதீங்கன்னு. ஆனா நீங்க அந்த ககனம் பூமியை எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு என்னெல்லாமோ பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா நான் சொல்றதையே நீங்க கேட்கவும் மாட்டீங்க. இப்ப நீங்க இதை போய் வைங்க, நான் அதுக்கடுத்து நான் வந்து ககனோட மனசை எப்படி மாத்துறேன்னு எனக்கு தெரியும், நீங்க போய் வைங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுறாங்க. ஒன்னே சாரதா வந்து நான் இதெல்லாம் வைக்க முடியாது, என்னால இதெல்லாம் கொண்டு போக முடியாது, இப்ப மட்டும் நீங்க இந்த சாப்பாடை கொண்டு போய் ககனுக்கும் பூர்ணிக்கும் வைக்கலன்னா நான் இந்த வீடியோவை ககனுக்கு போட்டு காட்டுவேன், அடுத்து அவனே இந்த வீட்டை விட்டு உங்களை அனுப்புவான், எப்படி வசதி அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ண பிரசாத்தோட இவங்க கோயில நின்று பேசினது, அழுதது, அது உடனே அவங்க கட்டி அணைச்சது, அந்த வீடியோவை வந்து போட்டு காட்டுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே இவங்களும் வேற வழியே இல்லாம அழுதுட்டே வந்து முதல்ல 2 பேத்துக்கும் உப்புமாவை எடுத்து வைக்கிறாங்க, அடுத்து சாம்பார் எடுத்து வைக்கிறாங்க. அம்மா எனக்கு செம பசிமா, ஏன் என்னாச்சுமா, ஏன் டல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ககன் வந்து கேட்கிறாரு. ஏமா மூஞ்சி வாடி போயிருக்கிற, என்னாச்சு, எதுக்கு டல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒன்னு 2 பேரும் அட்டயத்துல உப்புமா எடுத்து வைக்கிறாங்க. பொறையறது, அம்மா என்னம்மா சாப்பாடு இது, இதுக்குமா இப்படி உப்பள்ளி போட்டிருக்கிறீங்க, காரம் நீங்க என்னைக்குமே இப்படி சமைச்சது இல்லையே, எதுக்குமா இவ்வளவு காரம் சாம்பார்ல அப்படின்னு சொல்லி பூர்ணி கேட்க, என்னம்மா ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ககன் கேட்க, உடனே தாரா உடனே வராங்க. அவங்க ஒரு பெரிய கேரியல் எடுத்துட்டு வராங்க. ஐயோ அவங்களுக்கு ஒன்னும் இல்ல, அவங்க மருமகளை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பெத்த பையன் பொண்ணை விட மருமகளை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு ஒழுங்கா சமைக்காம சும்மா பேருக்கு கவலையா இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு மைண்ட் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும். அதனால அந்த மாதிரி சமைச்சிருப்பாங்க. நீங்க அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட வேண்டாம், உங்களுக்காக நானே சமைச்சு கொண்டு வந்திருக்கிறேன். ககனுக்கு பிடிச்ச வந்து மசாலா தோசை கொண்டு வந்திருக்கேன், பூர்ணிக்கு பிடிச்ச இட்லி கொண்டு வந்திருக்கேன், இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அதனால நீங்க இந்த சாப்பாடை சாப்பிடுங்க, அந்த உப்பு அந்த சாப்பாடை நீங்க சாப்பிட வேண்டாம், உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. உனக்கு இல்ல எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது, நான் போய்க்கிறேன், நான் ஆஃபீஸ்ல போய் ஏதாவது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ ககன், நான் உங்களுக்காக ஆசையா சமைச்சு கொண்டு வந்திருக்கிறேன், எதுக்கு எந்திரிச்சு போறீங்க, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்ல எடுத்து பரிமாறிட்டு இருக்கிறாங்க. நம்ம சாரதா வந்து ஓரமா நின்றுட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து ககன் எடுத்து சாப்பிட்றாரு. முதல்ல தோசை எடுத்து சாப்பிட்றாரு, அடுத்து இட்லி எடுத்து சாப்பிட்றாரு. செம்ம டேஸ்டா இருக்கு. என்ன தாரா, உங்களுக்கு சமைக்கவே தெரியாதுன்னு சொன்னேன், நான் இது வரைக்கும் கிச்சன் பக்கமே போனதில்லைன்னு சொன்னேன், ஆனா நீ இப்படி இவ்வளவு அழகா சமைச்சு வச்சிருக்கா, அம்மா சூப்பரா சமைச்சிருக்கிற தாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நான் எப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு முடிவு பண்ணணும், அப்போயில இருந்து நான் இப்ப வர கிச்சனே கதின்னு இருக்கிறேன், எல்லாத்தையுமே நானே சமைக்க கத்துக்கிட்டேன், உங்களுக்காக எல்லாத்தையுமே நான் பார்த்து நானே உங்களுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்கணும்
பார்த்து ஒண்ணா செஞ்சு சமைக்க கத்துக்கிட்டேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அம்மா நல்லா இருக்குமா, நீங்களும் வேணா உட்காந்து சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே தாரா வந்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்கள பார்த்து, சாரதாவை பார்த்து. உடனே நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா, அதுவே போதும், தாரா நீ உட்காந்து சாப்பிடு. இல்ல உங்களுக்காக இது நான் ஸ்பெஷலா பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நான் இதுக்கு சாப்பிட்டுட்டு நான் அப்புறம் கூட சாப்பிட்டுப்பேன், நீங்க முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே உணவு வந்து பரிமாறிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, நம்ம சாரதா வந்து பூமி வீட்டுக்கே போயிருவாங்க. அதாவது இந்த டிவோர்ஸ்ல வந்து நம்ம ககன் வந்து கையெழுத்து போட போறேன்னு சொல்லியிருக்காருல, அது சொல்றதுக்காண்டி வீட்டுக்கே போயிருவாங்க. வீட்டுக்கு வெளியே நிற்பாங்க. நின்றுட்டு நம்ம பூமிக்கு வந்து ஃபோன் கால் பண்ணுவாங்க, ஃபோன்ல கால் பண்ணுவாங்க. உடனே அப்படியே பூமி வீட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த அடின்னு பார்த்தா, அத்தை இந்த நேரத்துல எதுக்கு, நைட் ஆயிடுச்சு, இந்த நேரத்துல எதுக்கு எனக்கு அத்தை கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ அத்தை சொல்லுங்க அத்தை என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. பூமி எங்கம்மா இருக்க, வீட்டுலதான் தான் இருக்கேன். சரி சீக்கிரம் விட்டு வெளியே வாமா, நான் உங்க வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ வீட்டுக்கு வெளியா, அத்தை நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுத்தி முத்தி யாராவது இருக்காங்களா பாக்குறாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம பூமி வந்து வெளியே போவாங்க. வெளியே போனோம்னா, அத்தை என்னாச்சு அத்தை அப்படின்னு சொன்னா கட்டி அணைச்சு நம்ம சாரதை வந்து பூமியை கட்டி அணைச்சு அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ அத்தை இப்ப என்ன ஆச்சு, எதுக்கு நீங்க இப்ப இவ்வளவு அழுதுட்டு இருக்கிறீங்க, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே பூமியும் இந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே சாரதா, இல்லம்மா அந்த தாராவும் துருவும் வர டார்ச்சல் ரொம்ப அதிகமாயிட்டுமா, அவங்கள பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்குமா, அவங்க பண்ற ஆட்டங்கள்லாம் ரொம்ப வேற மாதிரி இருக்குமா, எப்படியோ அந்த தாரா வந்து எனக்கு வீட்டுக்கு வந்து பிரச்சனையே பண்ணிட்டா, அந்த மாதிரி அந்த பூமிக்கு உங்களோட கையெழுத்து தேவை இருக்கு, அதே மாதிரி நீங்களும் இதுதான் உங்களுக்கான கரெக்டான சமயம்னு நீங்க அந்த பூமி கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண சொல்லுங்க, அப்பதான் நான் உனக்கு கையெழுத்து போட்டு தருவேன்னு சொல்லி அவளை பிளாக்மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஈஸியா கையெழுத்து வாங்குங்க, அப்பதான் நம்ம 2 பேரோட கல்யாணம் நடக்கும்னு சொல்லி ககனோட மனசை வந்து ஏமாத்தி இது பண்ணிட்டு இருக்காமா. பூரணியை அவங்க பகடக்காய வச்சு ஆடிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அத்தை, ககன் மாமா அவர் மனசுல இருந்துலாம் என்ன தூக்கி எறியல, அவருக்கு இப்ப அவர் தங்கச்சி கல்யாணம் நடக்கலைன்னுங்கிற கோவத்துல இருக்கிறாரே தவிர அவர் மனசளவுல என்ன தூக்கிலாம் எரியல. அதனால அவர் இன்னும் மனசளவுல என் மேல ரொம்ப காதலா தான் இருக்கிறாரு. அதனால அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லம்மா அதுக்கு ககன் மாமா என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்க, உடனே அம்மா அவனுக்கு இப்ப அவனோட தங்கச்சி கல்யாண வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் பூமி கிட்ட டிவோர்ஸ்ல சைன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிக்காருமா அப்படின்னு சொல்றாரு. ஐயோ அத்தை, அந்த தாரா வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண சொன்னா நான் அப்படியே சைன் பண்ணி இந்தாங்க ககன் மாமா டிவோர்ஸ் வாங்கிக்குவேனா, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது, நான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைனும் பண்ண போறது கிடையாது, ககனுக்கும் தாராக்கும் கல்யாணமும் நடக்க போறது கிடையாது, நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல, ககன் மாமாக்கு ஒரு நாள் உண்மை தெரிய வரும், அப்ப அவரே என்ன புரிஞ்சு என்ன ஏத்துப்பாரத்த, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லி அனுப்புறாங்க நம்ம பூமி. நம்ம சரச்சந்திரா வந்துட்டு இங்க சோபா சந்திரா போட்டோ இருக்கும்ல அந்த ரூமுக்கு வந்து சோபா சந்திரா போட்டோவை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. சோபா என்ன நடந்துச்சு, எது உண்மை எது போய் எதுவுமே எனக்கு தெரியல, நான் இத்தனை வருஷமா நீ ஃபயர் ஆக்சிடென்ட்ல எல்லாம் இறந்து போனேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்போ போலீஸ் எதுவோ உன்னோட டெட் பாடி கிடைச்சது, அதாவது உன்னோட இதுதான் அந்த டிஎன்ஏல பார்த்தா அது நீன்னு சொல்றாங்க, எனக்கு எது உண்மை எது போயின்னு எனக்கு சுத்தமா புரியல, நீ எல்லாருக்கும் உதவிதான் பண்ணுவ, எல்லாருக்கும் நீ வந்து நல்லதுதான் நினைச்சிருக்கிற, நீ எல்லாருக்கும் உதவி மட்டும்தான் பண்ணிட்டே இருந்த, கடைசி கால வரை நீ எல்லாத்துக்குமே நீ வந்து நல்லதுதான் பண்ணிருக்க, ஆனா இவ்வளவு நல்லது பண்ண உன்னை கொல்ல வேண்டிய கோபம் யாருக்கு இருக்கு, யாரு கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்க, எனக்கு எதுவுமே எனக்கு புரியல, நான் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி நான் உன் கூட 100 வருஷம் ஒன்னா வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அந்த கடவுள் வந்து என்னை இவ்வளவு சீக்கிரமே உன்னை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாருன்னு நான் அந்த கடவுள் மேல கோவமா இருந்தேன், ஆனா இப்ப பார்த்தா அந்த போலீஸ் ஏதோ உன்னை வேற யாரோ பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க, எனக்கு எது உண்மை எதை நம்புறதுன்னே தெரியல, அந்த போலீஸ் வந்து ஏதோ ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, இந்த பூமி என்னடானா அபூர்வா தான் உன்னை கொலை பண்ணன்னு சொல்றாங்க, இப்ப நான் வந்து அபூர்வா என்னடானா நான் எதுக்கு அக்காவை கொல்ல போறேன்னு சொல்றேன், இப்ப நான் அபூர்வாவை நம்புறதா இல்ல பூமி சொல்றத நம்புறதா, அதாவது மனைவி சொல்றத நம்புறதா இத பெத்த பொண்ணு சொல்றத நம்புறதா, எனக்கு எது உண்மை எது போயின்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. உடனே வெளியே இருந்து நம்ம அப்புறம் வந்து எல்லாத்தையும் விட்டு கேக்குறாங்க, மாமா அக்காவை கொண்டது நான் தான், எனக்கு பிடிச்ச உங்களை என்கிட்ட இருந்து பறிச்சாங்க, அதோட மட்டும் இல்ல எனக்கு இந்த சொத்து ஒட்டுமொத்த சொத்து ஆஸ்தி எல்லாமே வந்து எனக்கு இது வேணும், அதுக்காக தான் நான் அந்த சோபாவை கொன்னேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு நீங்களும் வேணும் இந்த சொத்து எல்லாம் வேணும், அதுக்காக தான் நான் அந்த சோபாவை கொன்னேன், ஆனா இந்த சோபாவை கொன்னது நான் தான் மாமா, திருப்பி இந்த கேஸை வெளியே எடுத்தாலும் என்னை சிக்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்களா, கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் இனிமேல் ரொம்பவே தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம அபூர்வா.
சோபா உன்னை கொன்னது மட்டும் யாருன்னு மட்டும் எனக்கு தெரியட்டும், அப்படி உன்னை கொலை பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் உண்மை மட்டும் தெரிய வந்தது, அது யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அங்க தீபம் இருந்துட்டு இருக்கோம். அதுக்கு மேல சத்தியம் பண்ணிடுவாங்க. ஒருவேளை உன்னை கொன்னது அந்த அபூர்வாவை மட்டும் இருந்ததுன்னா அவ்வளவுதான். நான் அவளை உன்னை கொன்னது யாரா இருந்தாலும் சரி, அவங்க உயிரை எடுக்கிற வரை நான் நிம்மதியா இருக்க மாட்டேன், நிம்மதியா நான் தூங்கவே மாட்டேன், எனக்கு இனிமேல் தூக்கமே கிடையாது, போலீஸ் மட்டும் எனக்கு உண்மையை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி இவர் தீபத்து மேலே சத்தியம் பண்றாரு. உடனே அபூர்வா பயப்படுறாங்க. உடனே இதுக்கடுத்து நான் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும், மாமாக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வேற பயந்துட்டு இருக்காங்க நம்ம அபூர்வா. இதுதான் மக்கள் இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டிருவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாளா சீரியல், மேகா சந்தேசம் சீரியல், சலங்கி சீரியல் போட்டுட்டு இருக்கோம். எல்லா சீரியலும் பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.